சிவாய நம, சித்தாய நம. நான் உங்கள் ஆராசித்திரமாக பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, இதையெல்லாம் தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, இதை முறையாக எப்படி வழிபாடு செய்யணும், யார் வழிபாடு செய்யணும், ஜாதகத்தில் இவங்கெல்லாம் எங்கே ஒரு மனிதருக்கு வராங்க, எதனால் மனிதர்களுக்கு பிரச்சனை வருது வாழ்க்கையில், இது மனிதர்களுடைய ஜாதகத்தில் எப்படி தொடர்பில் இருக்குது, இதை எப்படி நீங்கள் பூஜை பண்ணணும், யார் பண்ணணும், இதையெல்லாம் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பதிவு முழுவதையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது பற்றின ஒரு நாலேஜ் கிடைக்கும். சரி, இப்போ நான் பதிவை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ சைவம், வைணவம் அப்படின்னு 2 பிரிவுகள் இருக்குது. இந்த 2 பிரிவுகளின் வழியாக மக்கள் பக்தியை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. தியான மார்க்கம், கிரியா மார்க்கம், இப்படி ஞான மார்க்கம், இப்படி எல்லாத்துலேயும் 2 பிரிவுகளில் மக்கள் பக்தியை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கால தத்துவம், இந்த கால தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் இருக்கிற சிக்கல்களை நாம் சரியாக அவிழ்க்க முடியும். சரி, இப்போ கருடன் யார் கூட இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் கூட இருக்கார். இது வைணவத்தை சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை. நாகம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன்கிட்ட இருக்குது. சிவனுடைய பாதுகாப்பில் நாகம் இருக்குது. இப்போ நாகம் சிவபெருமான்கிட்ட இருக்கும் பொழுது சிவ வழிபாடு செய்கிறவங்க கருடனை பூஜித்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் ஏற்படும். கால சர்ப்பதோஷம் இருக்குது, சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது. இப்படியெல்லாம் நிறைய பேர் ஜாதகத்தில் பிரச்சனைகளோடு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாகத்தின் பூஜா முறைகளில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தவறுகள், அறியாமையால் செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஜாதகர்கள் மக்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. இது தப்பு தான், தெரியலனாலும் தப்பு தான். ஆனால் சரி போட்டோம், இதுவரை தெரியலை அப்படின்னா இந்த பதிவை கேட்குறவங்க இதுக்கு மேலே இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாட்டு முறைகளை மாற்றிக்கலாம், தவறுகளை பிராயச்சித்தம் மூலமாக திருத்திக்கலாம். பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் நாகத்துக்கு பூஜை பண்ணக்கூடாது. சிவனை வணங்குபவர்கள் கருட ஆழ்வார் பூஜை செய்யக்கூடாது. 2ம் வெவ்வேறு வகை. கருடனுக்கும் நாகத்திற்கும் ஆகாது. அதனால் இந்த மாற்று முறையில் வழிபாடு செய்தோமானால் ஜாதகத்தில் லிட்டிகேஷன்ஸ் மாட்டோம். சரிங்களா? இப்போ யாரெல்லாம் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சிவபெருமானை ஆராதனை செய்யக்கூடியவர்கள், அக்னி தத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும், சிவனுடைய வம்சாவழியை சேர்ந்தவங்க, குலம் கோத்திரம் தெரிஞ்சவங்க. குலம் கோத்திரம் தெரியலன்னா ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்டவங்க யாருங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இவங்க எல்லாரும் சிவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், சக்தி வடிவங்களை அம்பாளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அருளாளர்கள், ஆன்மீக வழியில் வாழ்க்கையை நடத்துபவர்கள், சாமானிய பக்தர்கள், இப்படி எல்லோரும் நாக வழிபாடுகளை முறையாக செய்ய வேண்டும். சர்ப்பம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும், புத்துக்கு பால் ஊற்றுற வழிபாடுகளை செய்யணும். நாக பஞ்சமியை நீங்கள் வழிபாடு செய்யணும். அதாவது 2மே ஒரே நாளில் வரும். கருட பஞ்சமி, நாக பஞ்சமின்னு இருக்கும். நாக பஞ்சமி வழிபாடு செய்கிறவங்க மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். சிவனை வணங்குபவர்கள், அம்பாளை வழிபாடு செய்பவர்கள், நாகாத்தம்மனை வழிபாடு செய்பவர்கள் நாக பஞ்சமி தினத்தன்று மாலை நேரத்தில் பூஜைகள் முறையாக செய்து வர வேண்டும். காலையில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் மாலை நேரத்தில் அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு பாலை வச்சு பூஜைகள் முறையாக செய்யணும். உங்கள் வழக்கப்படி நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படி செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கருட பூஜை செய்யக்கூடாது. இப்போ வைணவர்கள், அதாவது பெருமாளை உபாசனை செய்கிறவங்க, இவங்க எல்லோரும் காலை நேரத்தில் கருடாழ்வாருக்கு முறையாக அவங்க வம்சாவழி பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணி காலை நேரத்தில் கருடாழ்வாரை பூஜை பண்ணணும். இந்த முறையை முறையாக செய்யணும். நீங்கள், அதாவது பெருமாள் உபாசகர்கள்,
நாகதேவியை வழிபாடு செய்கிற நாளை வந்து இந்த நாளில் வந்து செய்யக்கூடாது. நீங்கள் மற்றபடி விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு தெய்வ வழிபாடு செய்கிறது வந்து வேறு. இன்றைய அதற்கான அந்த நாளில் நீங்கள் கருட வழிபாடை மட்டும்தான் செய்யணும். கருட ஆழ்வார் பூஜையை வந்து நீங்கள் செய்யணும். அதுவும் காலை நேரத்தில் செய்யணும், மாலையில் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த 2 பிரிவுகளை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜாதகத்தில் இந்த கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், சர்ப்பம் இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம் வந்து வராது. ஏதாவது தவறுதலாக செய்யும் பொழுது தான் இந்த தோஷங்கள் வந்து மனிதர்களுக்கு வர்றது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது காலத்தை சுற்றி வரும் காலபுருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ராகுவும் கேதுவும். இவங்க கிரகங்களுக்கு வெளியில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வீடு இருக்காது. நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க, சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. இப்படி சுற்றுறவங்களுடைய தலை எங்கே இருக்குது, வால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலை வந்து வைணவத்தில் இருக்கும். அதாவது பெருமாள் உபாசகர்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா தலையை வெட்டி அவர் அங்கேயே வச்சுருப்பார் பெருமாள். வால் பார்த்திங்கன்னா சிவன்கிட்ட இருக்கும், சைவ வழிபாட்டு முறைகளில் இருக்கும். கேது வந்து பொதுவாக ஞானகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திகாரகன், ஞானகாரகன், அருளாளர்னு சொல்லுவாங்க. இந்த சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்க அதனால தான் ஞான மார்க்கத்தை ரொம்ப விரும்புகிறது, சிவபக்தியில் போகிறது, அம்பாளனுடைய பக்தியில் போகிறது, அருள்வாக்கு சொல்கிறது, இந்த மாதிரியான சில செயல்பாடுகள், பக்தி மார்க்கம், பூஜா விதிகள் இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஞானகாரகன் கேது அவருடைய வால் பகுதி நம்ம சிவபெருமான் சைடு வந்து இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. ராகு வந்து தலை, அது அமிர்தத்தை குடித்ததுனால அந்த தலையை வெட்டி அங்கேயே வச்சுருவார் பெருமாள், வைணவத்துக்கிட்ட இருக்கும். அது வந்து கருடனுடைய பிடியில் இருக்கும், அதை விட்டு நகராது. அதனால் ராகு பிரம்மாண்டமான அந்த ராகுவினுடைய அந்த பவர், அந்த ஆற்றல் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அதனால தான் அந்த சைடில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் செல்வ வளத்தோடு இருக்கிறத நாம் பார்க்குறோம். பெருமாள் உபாசகர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா செல்வ வளம் வந்து அவங்களுக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாண்டமான அந்த ராகுவினுடைய தலைப்பகுதி அங்கே இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஞான நிலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த பக்கம் படுத்திருக்கு, யார் கூட இருக்குது, எந்த திசையில் இருக்குது, எந்த மாதிரியான குலம் கோத்திரத்தை சார்ந்தவங்க, எப்படி இவங்க வாழ்க்கையில் பிரச்சனையில் இருக்காங்க, அதை எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணி வெளியே வரணும், இந்த பூஜா முறைகளை அவங்க எப்படி கையில் எடுத்து கரெக்டாக பண்ணணுங்கிறது தான் நம்ம தக்ஷக் ஜாதகம்ங்கிற ஒரு ஜாதக முறைகளில் நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது தக்ஷக் ஜாதகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான விசேஷ முறைகளையும் பல ரகசியமான ஆன்மீக உரைகளையும் கண்டெடுத்து சொல்ல முடியும். சாதாரண ஜாதகத்தில் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, மேலோட்டமாக பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து அம்மா பார்க்குற ஒரு விசேஷமான ஜாதக முறை. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு பூஜை விதைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் காலையில் பெருமாளினுடைய உபாசகர்கள் கருட பூஜையையும், மாலையில் சிவபெருமான் சக்தி அம்பாளனுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நாகதேவியையும் வழிபாடு செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி சதுர்த்தி அமாவாசையிலிருந்து வரக்கூடிய சதுர்த்தி திதியில், சதுர்த்தினா 4ன்னு சொல்லக்கூடிய ராகுவின் ஆதிக்கம், அதாவது மேல் நோக்கி போகக்கூடியது. சதுர்த்தி திதியில் ராகு காலத்தில் ராகுவை பூஜை செய்ய வேண்டும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி, ஒரு வெற்றி ஏற்படும். இது வந்து ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கேன். சதுர்த்தி திதியில் ராகு காலத்தில் ராகுவை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று நீங்கள் கேது பகவானை காலையில் 9 மணிக்கு விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். விநாயகர் அன்னைக்கு ரொம்ப விசேஷம். நீங்கள் கேது கோயிலுக்கு நவகிரகத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, விநாயகரை வழிபாடு செய்தாலே போதுமானது. அதே மாதிரி இந்த ராகுவுக்கும் நீங்கள் ராகு கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, விநாயகரை வழிபாடு செய்தாலே நல்லது. இந்த சதுர்த்தியிலும் சங்கடஹர சதுர்த்தி இந்த திதி 2 திதியிலையுமே விநாயகரை முறையாக விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். சரி, 4 விளக்கு சதுர்த்தியில் வழிபடக்கூடியது. அமாவாசையினின்று வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் 4 விளக்குகளை ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். கேது சங்கடஹர சதுர்த்தியில் வரக்கூடிய, தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில் 9 விளக்குகள் அல்லது 7 விளக்குகள், 7 வந்து சரியானது, 9 நவ கிரகங்களுக்கும் சேர்த்து சொல்கிறது. சரிங்களா?
விளக்குகளை நீங்கள் எது வேணுமானாலும் உங்கள் இஷ்டப்பட்டதை ஏற்றுங்க. இந்த 7 அல்லது 9 ஆப்ஷன் இருக்குது. எது விருப்பமோ அது செய்யலாம். அந்த மாதிரி விளக்குகளை நீங்கள் விநாயகருக்கு ஏற்றி காலை 9 மணிக்கு வழிபாடு செய்ய வேண்டும். 9 மணிக்கு முன்னையும் வேண்டாம், பின்னையும் வேண்டாம். இந்த மாதிரி வழிபாடுகளை ஒருத்தர் செய்யும் பொழுது அந்த சங்கடம், மனசில் இருக்கிற பிரச்சனை, வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி வாய்ப்புகளும் செல்வ வளங்களும் முயற்சியில் முன்னேற்றமும் தாராளமாக கிடைக்கும். 100% நம்பகமான ஒரு உபாசன முறை இது. இதை செய்து நீங்கள் பலனடையலாம். சரி, இன்றைக்கி நீங்கள் இந்த நாக பூஜையை எப்படி செய்யணும், அம்பாளினுடைய நாகதேவிக்கு இந்த பூஜையை நீங்கள் எப்படி செய்யணும், எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வழக்க பிரகாரம் செய்யலாம். இருந்தாலும் ஒரு பழைய முறைகள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய பால், உங்களால் ஒரு 5 லிட்டர் பால் ஆச்சும் மினிமம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாலை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாகதேவி ஆலயத்தில் அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுத்துடுங்க. அந்த அபிஷேகம் பண்ணின பாலை வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு பூஜை பண்ணி கற்பூரம் எல்லாம் ஆரத்தி எல்லாம் காமிச்சு நீங்கள் உங்கள் வழக்கப்படி நீங்கள் கும்பிட்டுட்டு பிறகு அந்த அபிஷேக பாலை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. கண்ணில் 2 கண்ணில் தொட்டு ஸ்பாஞ்சை வச்சு 2 கண்ணுலையும் அந்த பாலை ஒத்திக்கோங்க. மீதியை நீங்கள் குடிச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யும் பொழுது பல மடங்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கண்ணில் படிஞ்சு இருக்கக்கூடிய அந்த கர்மங்கள் எல்லாமே விலகி ஒரு புது பொலிவு உங்களுக்கு ஏற்படும். கண்ணால் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணில் அமைஞ்சிருக்கக்கூடிய கர்ம வினைகள், கண்ணில் படிஞ்சிருக்கக்கூடிய கர்ம வினைகள் இது விலகும் பொழுது அந்த நாகம் பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பளிச்சுன்னு அது கண்ணால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றமான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த சர்ப்பம் குறுக்க படுத்திருக்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கே இருக்குது, இதை எப்படி முறையாக நீங்கள் நீக்கிக்கணும், எப்படி முறையாக நீங்கள் உபாசனை பண்ணிக்கணுங்கிற விவரங்களை எல்லாம் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்க்க நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டு வண்டலூரில் இருக்கிற என்னை நேரில் சந்தித்து பலன்களை எடுத்துக்கலாம். சிவாய நம, சித்தாய நம. வணக்கம்.